வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு புது இன்ஃபர்மேஷனோடு தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை வரலை, நான் மேல்முறையீடும் பண்ணிட்டேன், 2வது டைமும் பரிசீலனை பண்ணிட்டேன், ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு அந்த உரிமை தொகை வரலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னும் கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அதுக்கான ஒரு தீர்வை கொண்டு வந்துட்டாங்க நம்மளுடைய முதலமைச்சர். அந்த திட்டத்தை இனி செயல்படுத்த போகிறாங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக 50,000 வாலண்டியர்ஸை இன்வால்வ் பண்ண வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங்கை கொடுத்து இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்ற மொத்தத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. அதை நான் இன்றைக்கி எப்படி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை குறித்து பொதுமக்களின் கருத்தினை அறிய, மக்களின் எதிர்கால கனவுகள் மற்றும் தேவைகளை கண்டறியும் உங்க கனவை சொல்லுங்க என்ற புதிய திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று மே 2021 முதல் இறுதி வரை தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்கள் வரை பயன்பெறும் வகையில் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை அறிவித்து வெற்றிகரமாக செயல்படுத்தி அவர்கள் அன்றாட அணுகும் அரசு துறைகளிலும் சேவை திட்டங்கள் அவர்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று வழங்கி வருகிறார். இது எல்லாம் நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தி வெற்றிகரமாக சென்றுட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் புதிய திட்டமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்றது தான். உங்கள் கனவை சொல்லுங்க திட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள சுமார் 1.91 கோடி கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள குடும்பங்களை சந்தித்து அவர்கள் பயன்பெற்ற திட்டங்கள் மற்றும் கனவுகளை 50,000 தன்னார்வலர்களை ஈடுபடுத்தி கண்டறிய எடுக்கப்படும் முன் மாதிரி முயற்சிக்கும் இந்த களப்பணி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய கிராமங்கள்ல எல்லாம் மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதிலிருந்து தான் தன்னார்வலர்களை எடுக்க போகிறாங்க. இப்பணிக்காக மகளிர் சுய உதவி குழு சேர்ந்த சுமார் 50,000 உறுப்பினர்கள் தன்னார்வலராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இவர்கள் இப்பணிகளை மேற்கொள்ள உரிய பயிற்சி வழங்கப்படும். பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பதிவு செய்து தனியாக கைபேசி செயலி இதற்கென உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னார்வலர்கள் நம்ம வீட்டுக்கு ஃபார்மை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதை நம்மளை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. 2 நாள் கழித்து திரும்பவும் அவங்களே அந்த ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா, இன்னும் என்னென்ன தேவை இருக்குது அப்படின்றத சரிபார்த்து அவங்க அதை அந்த கைபேசி மூலயமா பதிவேற்றம் செய்வாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கைபேசியில் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தனித்துவமான அடையாள எண்ணுடன் கூடிய கனவு அட்டையினை வழங்குவார்கள். இந்த அட்டை மூலம் www.uks.tn.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது கனவு அல்லது கோரிக்கையின் நிலையை குறித்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த கனவு மூலிமா அவங்க நம்மக்கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்மில் நம்மளுடைய கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நமக்கு என்ன தேவை இருக்குது, அரசாங்கத்து மூலிமா நமக்கு என்ன உதவி பெற வேண்டியது இருக்குது, இன்னும் நமக்கு எந்த உதவி கிடைக்கல அப்படின்றத நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னாக்கா இந்த வெப்சைட் மூலிமா போயிட்டு நம்ம நம்மளுடைய கம்ப்ளைண்ட் எந்த நிலையில் இருக்குது, இல்லை அந்த கம்ப்ளைண்ட் எதனால் நிராகரிக்கப்பட்டிருக்கா இல்லை அங்கீகரிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற தகவலை இந்த வெப்சைட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்குன்னு ஒரு கனவு அடையாள அட்டையும் கொடுக்குறாங்க. இது மூலயமா நமக்கு அந்த மகளிர் உரிமை தொகை வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கான உரிமை தொகை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்படி போயும் உங்களால் இது பண்ண முடியல, இல்லை எனக்கு அந்த மாதிரி சேரலை அப்படின்னு இல்லைன்னா நம்ம இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டை சொல்லலாம். மகளிர் உரிமை தொகை இன்னும் வரலை, நான் ஆல்ரெடி முறையீடு பண்ணியிருக்கேன், 2 டைம் நான் விண்ணப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கடுத்து என்ன ஸ்டெப் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டையும் நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் பல பேர் 2லேருந்து 3 அக்கௌண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க.
அதில் ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம சரியாக பார்த்து ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை தான் நம்ம கொடுக்கணும். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும்.